Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தாம்பூர் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த தாம்பூர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக. அதுக்கப்புறம் த்ரெட் நீடில் எடுத்துருக்கிறேன், அயன் நீடில். வாங்க இப்போ தாம்பூர் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தாம்பூர் ஸ்டிச் போடுறதுக்கு நான் ஒரு ட்ராப்ஸ் மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இந்த ஷேப்புக்கு ஃபஸ்ட் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த ஷார்ப்பான எட்ஜ் பார்ட் இருக்குதுல்ல, அந்த ட்ராப்ஸ் மாதிரி அந்த இடத்துல இருந்து நம்ம செயின் அவுட்லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத் ரொம்ப டைட்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த கிளாத்தில் நம்ம கை வச்சு தட்டும்போது சவுண்டு வரணும் டக் டக்குன்னு. அப்போ தான் அந்த கிளாத் டைட்டாக இருக்குது, நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு இதில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னா ஸ்டிச் கரெக்டாக வராது. சுருக்கங்கள் விழும். நம்ம ஃப்ரேமில் கிளாத்தை தனியாக எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒர்க் பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்காது. அதனால் எவ்வளோ தூரம் கிளாத் டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி த்ரெட்டை நம்ம கீழே பிடிச்சிருக்கிற த்ரெட்டாக இருக்கட்டும், நீடில் நம்ம ஒர்க் பண்ணுற த்ரெட்டாக இருக்கட்டும், ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணணும். இழுத்து பிடிச்சி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் அந்த த்ரெட்டோட ஷைனிங்கே போயிடும், பிசுறு விழுந்து அந்த ஒர்க்கும் நீட்டாக இருக்காது. அவுட்லைன் போட்டு முடித்தாச்சு. இந்த ஷேப்பை ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். நம்ம தாம்பூர் ஸ்டிச் எப்போவுமே இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து பண்ணும்போது நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதை இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து நம்ம செயின் ஸ்டிச், நம்ம போடுற செயின் ஸ்டிச்சு தான். அதையே நம்ம ரொம்ப நெருக்கமாக பண்ணுறது தான் தாம்பூர் ஸ்டிச். இதை செயின் ஸ்டிச் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க, தாம்பூர் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் திருப்பியும் மேலே இருந்து நம்ம கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ரொம்ப அந்த செயின் ஸ்டிச்சோட இந்த சைடில் நம்ம பின் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த கேப் வராமல் நம்மளால் நெருக்கமாக ஸ்டிச் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணுங்கள். திருப்பி கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. தாம்பூர் ஸ்டிச் ஒரு சில பேர் ரவுண்டு அந்த சர்க்குலர் மோஷனில் ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அது ரவுண்டாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக கேப்பு வரும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கேப் வரவே செய்யாது, நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த பாதியை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் இந்த பாதியை மேலேருந்து கீழே இருந்து மேலே அந்த மாதிரியும் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இந்த பக்கம் நான் இப்படி சர்க்குலர் மோஷனில் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டுக்குமே வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் இதை இந்த மாதிரியே கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே செயின் ஸ்டிச்சு நெருக்கமாக நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இதை ஃபில் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த தாம்பூர் ஸ்டிச்
இந்த தாம்பூர் ஸ்டிச் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சைடில் கொஞ்சம் கேப்ஸ் வரும். அதுக்கு லாஸ்ட்டு நம்ம ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். பாருங்கள் எங்கேன்னு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த இடத்துல வந்து கேப் வந்திருக்குது. இந்த இடத்துல கேப்ஸ் இருக்குது. இங்கே நம்ம வந்து முடிச்சுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற இடம் இந்த இடத்துலையும் கேப் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி ஒரு லைன் பாருங்கள். நான் இப்போ மேலே ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த கேப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணி நாட் போட்டு முடிச்சுக்கலாம். திருப்பி இந்த பக்கமும் ஒரு லைன் வந்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு திருப்பி இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகும்போதும் அங்கேருந்து முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரும்போதும் இந்த இடங்களில் சுற்றி கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்பை வந்து நம்ம திருப்பியும் ஒரு லைன் அதாவது உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து அதை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இது ஃபில் பண்ணும்போது நம்ம வந்து இடையில வந்து நாட் போட்டு முடிக்க வேண்டாம். அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது தான் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இடையில நாட் போட்டோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து மேலே எழும்பி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ நம்ம வந்து எங்கேயுமே கேப் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து தாம்பூர் ஸ்டிச் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹாஃப் பார்ட் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச் தானே, நம்ம எப்படி போட்டாலும் அதே தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுவாங்க. அதாவது இப்படி ஒரு ரவுண்டு இருக்குதுன்னா அதில் இப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணவே கூடாது. வந்து இந்த இடங்கள்லாம் கேப் வரும். நம்ம அதே இதை வந்து நம்ம இப்படி ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஃபில் பண்ணும்போது எந்த கேப்புமே வராமல் நான் வந்து இந்த துணியோட இந்த துணி வந்து நெய்திருப்பாங்கள்ல அது வந்து கிளாத்தோட தன்மை வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அதுக்கேற்றாப்புல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எந்த கேப்ஸும் வராது. அதே நேரத்தில் நம்ம வந்து இப்படி ரவுண்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கேப் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். நம்ம எவ்வளோ தான் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அதில் வந்து கண்டிப்பாக கேப் வரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண மாதிரி தான் நான் வந்து செயின் ஸ்டிச் தான் பண்ணுறேன். ஆனாலும் அது வந்து இந்த இடங்களில் பாருங்கள் எப்படி கேப் வந்திருக்குதுன்னு. நம்ம இப்படி தான் ஸ்லாண்டிங்காக இவ்வளோ நெருக்கமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த கிளாத்தோட தன்மை அப்படி தான் இருக்கும். அதனால தான் அந்த கேப் விழுறது. அதை நம்ம வந்து ரவுண்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறது கூட ஃபில் பண்ணியிருக்கிறது தெரியும்.
ஹியூமன் ஃபேஸ் கிளாஸ்க்கு வந்து இந்த தாம்பூ ஸ்டிச் ரொம்பவே முக்கியம். ஆரிலையும் ரொம்பவே முக்கியம்தான். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். நம்ம வந்து எந்த இடத்துல வேணாலும் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த தாம்பூ ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹியூமன் ஃபேஸுக்கு வந்து தாம்பூ ஸ்டிச் இல்லாமல் ஹியூமன் ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஃபேஸ் வந்து நம்ம இந்த தாம்பூ ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். அதனால் இது வந்து அந்த ஃபேஸுக்கு நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்டாக ஃபில் பண்ணக்கூடாது. ஃபில் பண்ணால் அந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே சுருக்கங்களாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹியூமன் ஃபேஸுக்கு ஃபில் பண்ணணும். இது நீங்கள் வந்து எப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கிறேன். என்னோடய ஃப்ரீ கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாம்பூ ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பப்படி ஏதாவது ஒரு ஷேப் எடுத்து அதில் ஒர்க் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி ஹியூமன் ஃபேஸ் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து பின்இன்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து ஹியூமன் ஃபேஸ் மாதிரி சின்ன பிக்சர்ஸ் எடுத்து அதில் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. இந்த ஹாஃப் வந்து எப்படி இருக்குது, எப்படி ஃபில்லாக இருக்குது, இந்த ஹாஃப் எப்படி ஃபில்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கெல்லாம் நம்ம வந்து அந்த டேர்ன் பண்ணுற அந்த இடம் பாருங்கள். ஒரு செயின் வந்துட்டு நெக்ஸ்ட்டு செயினுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடையில வந்து எவ்வளோ கேப் வந்துருக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபில் பண்ண மாட்டோம். இதில் எவ்வளோ தான் இடையில வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணாலும் இதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த 2 டைப்லேயும் நம்ம வந்து எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஹியூமன் ஃபேஸ் ஆர்ட் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.